தாக்குதல் ஏற்படுது. இதுவும் அமெரிக்கால மண்ணிலையும் ஆஸ்திரேலியா மண்ணிலையும் ஆஸ்ட்ராய்டு தாக்குதல்னால டைனோசர் இனம் முழுமையா அழிக்கப்பட்டது. இந்நேரம் டைனோசர் இனம் அந்த ஆஸ்ட்ராய்டு எஃபெக்ட்னால உழியலனா மனிதன் உருவாயிருப்பானே ஒரு சந்தேகம். இப்ப டைனோசர் ஆளுங்க எக்ஸிஸ்டண்டா இருக்காங்கன்னா பறவைகளோட தான் டைனோசரோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆன்செஸ்டர்ஸ். இப்ப நீங்க பறவைகளை பார்க்கலாம். பறவைகளோட டிஎன்ஏ டெஸ்டிங் வழியா நீங்க அனலைஸ் பண்ணி ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா அது வரும். அப்புறம் இந்த டைனோசர் இருக்கும்போது சின்ன சின்ன உறுப்பு கிருமிகளாக மேமல்ஸ் சொல்றோம். பால் உணவு கொடுக்கிற மேமல்ஸ் உருவான சின்ன சின்ன உறுப்புகளா இருந்துட்டு பிறகு டைனோசர் போனதுக்கு அப்புறம் உணவு தட்டுப்பாடு மிகுதியாக உணவு ஏற்படும் தருணத்தில் கிடைக்கிறதுனால அவரோட சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. வார்ம் பெட்டட் அனிமல்களை ஆண் உறுப்புகளும் பெண் உறுப்புகளும் ஒரே வயிற்றிலே இருக்கும். அதோட சர்வைவலுக்காக அதை அடாப்ட் பண்ணிச்சு. சோ ஒரு இனமும் தன் நிலையை நிறுத்திக்கிறதுக்காக இன பெருக்கத்துக்காக சின்ன சின்ன அடாப்ஷன் உருவாக்கும் போது அந்த அடாப்ஷன் நினைக்கிற மாதிரி ஒரு 10 வருஷத்துல 5 வருஷத்துல 20 வருஷத்துல இருக்காது. இயற்கை அடாப்ஷன் கிட்டத்தட்ட 500 வருஷம் 1000 வருஷம் அடாப்ட் ஆகி உருவாக்கம் மெருகேறி இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் ஹையஸ்ட் ஆர்டர்ல நம்ம நிக்கிறோம். அதான் டார்வின் சொன்னார். அவர் கிட்டத்தட்ட ரொம்ப பயந்தவர். அவர் சொல்லும் போது சர்ச்சோட கண்டபிஷன் இது மாதிரி அறிவியல் ஆய்வுக்கு உட்பட்டு இது மாதிரி ஒரு ஃப்ரீடம் எல்லாம் அவருக்கு டிபேட் பண்ணதுக்காக அவருக்கு கொடுக்கல. பைபிளுக்கு எதிர்ப்பு சொன்னா தூக்கில போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட டார்வின் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட உடல்ல தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னோட கீழினங்கள்ல இருந்து வந்த ப்ரூஃப் அடையாளங்கள் இருக்கிறது தவிர ஒரு துள்ளி கூட ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸோட இன்ஃபுளுன்சஸ் இல்ல அப்படின்னு அவரோட கடைசி ஸ்டேட்மெண்ட் எழுதி முடிக்கிறார். அடுத்த ஸ்லைட் பவர் பாயிண்ட். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் இது பேர் கார்பன் டேட்டிங் ஸ்டடின்னு சொல்லுவோம். கார்பன் டேட்டிங் ஸ்டடினா ஒரு கார்பன் கெமிக்கல் எவ்வளவு தூரம் டிபாசிட் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பெட்ரோல் எடுக்கிறாங்க. பெட்ரோலியம் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வருஷமா கம்ப்ரஸ்டா ஃபியூல் மணல் அடியில இருக்கு. அங்கிருந்து ட்ரில் பண்ணி பெட்ரோல் உருவாக்க ஏற்படும். அதே மாதிரி உலகம் உருவாக்குறது முறை எப்படி இந்த டைம்ல தான் உலகம் உருவாச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கார்பன் ஐசோடோப் ஸ்டடின்னு போடுவாங்க. அது ரேடியோ ஐசோடோப்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த மணல் அந்த கார்பன் மாலிகுல் எந்த காலத்தை உருவாச்சின்னு தெளிவா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்படி அவங்க காலத்துல எர்த் அதாவது பூமி உருவானது 5 பில்லியன் இயர்ஸ். ஏர்லி லைஃப் ஃபார்ம்ஸ் எப்படி லைஃப் ஃபார்ம்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபாசில்ஸ் பேலண்டாலஜின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டடி பேரே பேலண்டாலஜி. ஃபாசில்ஸ்ல இம்ப்ரெஷன்ஸ் ஆயிடும். மஸ்கிட்டோவோ காக்ரோச்சோ பழங்காலத்துல $10 லட்சம் ஆண்டுகள் முன்னாடி உருவாயிருக்காங்க. முதல் மனிதன் அதுக்கும் பேலண்டாபிக் ஸ்டடியில ப்ரூவ் பண்ண முதல் மனிதன் அதாவது மனித இனம் உருவானதுன்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கால முதல் மனித இனம் சொல்ற இரக்டஸ் ஹோமஸ் இரக்டஸ்னா குனிஞ்சி நடந்த மனிதன் நிமிர ஆரம்பிச்ச தருணம் எப்ப ஆரம்பிச்சதுன்னா 10,000 இயர்ஸ் சொல்லிருக்காங்க. சோ நமக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கலாம். எப்படிடா ஒரு யூனிசெல் அதாவது ஒரு மைக்ரோசெல் லெவல்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் கார்பன் மாலிகுல் இருந்து உருவான பை சான்ஸ் உருவாச்சா? யாராவது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல மேப் போட்டாங்களா? யாராவது இத மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு நம்மள ஆட்டி படைக்கிறாங்களான்னு நினைக்கலாம். எல்லாமே நேச்சுரல் செலக்ஷன். நேச்சுரல் செலக்ஷன்னா இப்ப நீங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நீங்க வால்ல தூக்கி போடலாம். தூக்கி போட்ட அப்புறம் ஒரு ஃபார்மேட்ட ஒரு டிசைன் உருவாகும். அதுக்கு ஒவ்வொரு இன்டர்பிரேஷன் நம்ம பண்ணிக்கலாம். இப்ப இந்த உருவம் லயன் மாதிரி உருவாயிருக்குன்னு நம்ம நினைச்சுக்கலாம். உன்னத்துல பார்த்துட்டு இது புலி மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். உன்னத்துல பார்த்துட்டு மிருகம் மாதிரி இருக்கான். அந்த நேச்சுரல் செலக்ஷனுக்கு தான் இவல்யூஷன் தியரி. இது இயற்கை சீற்றங்கள் இல்ல ஒரு பெரிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் உருவாக்கி நம்ம ஈஸியா சொல்லலாம். ஆனா ஏன் உருவாச்சு, யார் உருவாக்குனா, தண்ணி எப்படி தெளிச்சது, எப்படின்னா நேச்சுரல் செலக்ஷன். இந்த நேச்சுரல் செலக்ஷன் தியரியை உள்வாங்கி இந்த தியரி இப்ப இருக்கிற ஜெனடிக் ஸ்டடி வழியாகவும் கார்பன் டேட்டிங் ஸ்டடியாகவும் ப்ரூவ் பண்ணி மனுஷனோட தோற்றத்தை பத்தி கன்ஃபர்ம்ட் ஆகி எவல்யூஷன் ஒரு சாப்டர் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த எவல்யூஷன் பத்தி சொல்லணும்னா பல்வேறு தடைகள், எங்க போனாலும் தடைகள். ஏன்னா பைபிள்ல பொறுத்த வரைக்கும் 6000 வருஷம் முன்னாடி தான் மனுஷன் தோன்றான். 6 நாள்ல கடவுள் உருவாயிட்டாருன்னு சொன்னாரு. அதே டிஸ்ப்ரூவ் ஆயிடுது. உலகம் உருவாகிறது 5 பில்லியன் இயர்ஸ் ஆயிருக்கு. அது கார்பன் டேட்டிங் ப்ரூவ் பண்ணிருக்கு. இத இப்பதான் மங்கி ட்ரையல் ஒண்ணு பண்ணாங்க. யூஎஸ்ல இப்ப இருக்கிற யூஎஸ் சொல்றாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ரொம்ப அறிவியல் ரீதியான கண்ட்ரி அப்படி சொல்றாங்க. ரொம்ப முட்டாள்தனமான கண்ட்ரி. ஏன் சொல்றேன்னா 1952ல இந்த டார்வின் தியரி சொல்லியே கொடுக்க கூடாது, இந்த உண்மையை சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு மங்கி ட்ரையல் ஒரு டீச்சரை பனிஷ் பண்ணாங்க. ஏன் நீ பசங்களுக்கு அறிவியல் சொல்லிக் கொடுக்கற,
ஏன் பேஷண்ட்டுக்கு மன இது வந்து கெடுக்கிற, சர்ச்சுக்கு எதிர்க்க போறேன்னு கேஸ் போட்டாங்க. அதை உடச்சி எறிஞ்சு இந்த உண்மைகளை வெளிப்படுற தருணத்துல நம்ம இருக்கோம். அது சரி. இது என்னன்னு தெரியுமா? இது எல்லார் கையிலும் இருக்கு. இது வந்து உங்களோட முடியில இருக்கு, இது உங்களோட செல்ல இருக்கு, இது உங்களோட கண்ல இருக்கு, வாயில இருக்கு, மூக்குல இருக்கு, இன்டெஸ்டைன்ஸ்ல இருக்கு. உங்க டிஷ்யூ நான் வந்து கேரியோடைப்பிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல போட்டேன்னா இது பேர் தான் குரோமோசோம்ஸ். அதாவது நம்மளோட ஜெனடிக் மெட்டீரியல், ஒரு செல் அணுக்களே ஜெனடிக் மெட்டீரியல் கம்ப்ரஸ் ஆகி ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு. இப்ப நான் நினைக்கலாம் எங்க அப்பா அம்மாக்கு டயபெட்டிஸ் இருந்தது, எனக்கு டயபெட்டிஸ் வருமா? வரும், வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எங்க அப்பாக்கு கஞ்சனட்டா இருதய ப்ராப்ளம் இருக்கு, ஜெனடிக் ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு, எனக்கு வருமா? இப்ப பிரிவு ரீதியாக பிரச்சனைகள் இருக்கு, வருமான்னு கேள்வி கேட்குது. ஏன்னா இந்த குரோமோசோம் தான் ஒரு